வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கக்கூடிய பெரிய புராணம் அதில் உள்ள சொல்லும் பொருளும் தான் பார்க்க போகிறோம். மா என்ற சொல்லின் பொருள் வண்டு. மா என்ற சொல்லுக்கு மரம், மேன்மை, பெரிய, வயல், விலங்கு, அழகு இப்படின்னு சில பொருள்கள் உண்டு. மது என்றால் தேன், வாவி என்றால் பொய்கை அல்லது குளம் என்று பொருள். வளர் முதல் நெற்பயிர், தரளம் என்றால் முத்து, பணிலம், சங்கு, வரம்பு, வரப்பு, களை என்றால் கரும்பு மற்றும் மூங்கில். கா என்ற சொல்லுக்கு சோலை, வனம், தோட்டம் என்று பொருள். குலை, சிறு கிளை, அரும்பு, மலர் மொட்டு, மாடு, பக்கம், நெருங்கு வலை, நெருக்கமாக கிடக்கும் சங்குகள். அடுத்தது கோடு என்றால் குளக்கரை அல்லது மலை என்று பொருள். ஆடும், நீராடும், மேதி என்றால் எருமை, துதைந்து எழும், கலக்கி எழும், கன்னி வாழை என்றால் இளமையான வாழை மீனை குறிக்கும். சூடு, நெல் அரிக்கட்டு, சுரிவலை என்றால் சங்கு, சுரிவலை, சங்கு, வேரி, தேன், பகடு, எருமைக்கடா, பாண்டில், வட்டம். அடுத்தது சிமயம் என்றால் மலையுச்சி, நாளிகேரம் என்றால் தென்னை மரம், நரந்தம் என்றால் நாரத்தை, ஆரஞ்சு இனத்தை சேர்ந்த மரத்தை குறிக்கும். கோழி, அரச மரம், சாலம், ஆச்சா மரம், தமாலம் என்றால் பச்சிலை மரங்கள், இருப்போந்து, பருத்த பனைமரம், சந்து என்றால் சந்தன மரம், நாகம் என்றால் நாகமரம், காஞ்சி என்றால் ஆற்றுப்பூவரசு. இது ஆற்று பகுதியில் அதிகமாக காணப்படும் மரங்கள். நன்றி. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.